ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே எப்படி வெண்ணெய் மற்றும் நெய் செய்கிறதுன்றதை பார்க்குறோம். இப்போ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பால்கார் நம்ம வீட்டில் பால் ஊற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பசும் பாலை காய்ச்சி ஆற வச்சோம்னா இது மேலே இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஏடு படியும். இந்த மாதிரி ஏடை நம்ம தினம் தினம் ஒரு கொஞ்ச நேரம் செலவு பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு மாத கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஏடுங்க சேர்ந்துருக்கும். ஸோ இதை ஃப்ரீசர்லேயே தான் வச்சுருக்கணும், டெய்லி வெளியில் எடுக்கக்கூடாது. நம்ம கலெக்ட் பண்ணுற ஏடை ஒரு கப்பில் ஸ்டோர் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் இந்த பாக்ஸில், ஃப்ரீசரில் இருக்க அந்த பாக்ஸில் கொட்டிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடணும். எக்காரணத்து கொண்டும் இதை வெளியில் எடுத்து ஆற வைக்கவே கூடாது. நம்ம வெண்ணெய் செய்ய போகிற அன்னைக்கு மட்டும் இதை எடுத்து ஒரு 3 மணி நேரம் வெளியில் வைக்கலாம். வச்சதும் இது ஹார்டாக இருக்கிறது நல்லா கொஞ்சம் சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மிக்சியில் எப்படி பண்ணுறது, இந்த வெண்ணெய் எடுக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இது ஈஸி மெத்தடு. மிக்சரில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துட்டு இதில் இது கொஞ்சம் சாஃப்டாக இலக்கமாக இருக்கிற இந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்த ஏடை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வெண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 நான் சேர்த்து வச்சதில் 1/4 எடுத்து போடுறேன். போட்டு மிக்சியில் நல்ல சட்னி அரைக்கிற மாதிரி இதை நல்ல ஒரு இது கொடுத்துருங்க. ஸோ இது நல்லா மிக்சியில் அரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ மில்க் ஷேக் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இப்போ நாம் என்ன பண்ணணும்னா விப் கொடுக்கணும். அதாவது விட்டு விட்டு இதை நம்ம அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அடிச்சு அப்பப்போ திறந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி அப்படியே வெண்ணெய் நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிரும். இது அப்படியே நீங்கள் கையிலையும் எடுத்து அதை திரட்டி எடுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு அதில் இருக்கிற தண்ணியை வடிச்சும் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே ஃபில்டர் வச்சுருக்கேன் பாருங்கள். அது அப்படியே வெண்ணெய் மட்டும் மேலே மிதக்கும். அது கீழே அதில் இருக்கிற பால் அந்த மாதிரி பொருட்கள்லாம் அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகி நல்லா வடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படியே நல்ல ஒரு சூப்பராக ஒரு சாஃப்ட் பட்டர் நம்மளுக்கு அந்த மிக்ஸில் அடித்து அது திரண்டு வந்தோடனே தெரியும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு இளம் மஞ்சள் கலரில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இதை அப்படியே யூஸ் பண்ண மாட்டேன். இது நான் பட்டராக கீயாக மாற்றுவேன். ஸோ இது கீயாக எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கடைசி பேட்ச் நான் போட்டு ஒரு டைமும் நான் மிக்சரில் தண்ணி மாற்றி அடுத்த பேட்ச் போடுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கசடு வந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்காக தான் நாம் இந்த தண்ணி ஊற்றி அரைக்கிறோம். இது நாங்கள் எடுத்த பட்டர் மட்டும் இங்கே இருக்குது. இது மிச்சமான இந்த கசடு தண்ணி. நான் தயிரில் இருந்து நான் வெண்ணெய் எடுக்கலைங்க, வெறும் சேர்த்து வச்ச ஏடுலேருந்து வெண்ணெய் எடுத்து காசக்க போகிறேன். எனக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இவ்வளவும் இது ஒரு மாதமாக சேர்த்து வச்ச பால்லேருந்து அந்த கெட்டது. இந்த வாட்டரை நான் கண்டிப்பாக திருப்பி ரீயூஸ் பண்ணவே மாட்டேன். இதை தூக்கி கொட்டிடுவேன் நான். உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ இதில் ஊற்றுறேன் பாருங்கள். இவ்வளவும் அந்த திப்பி ஏடு அந்த மாதிரி ஒரு பொருட்கள் தான் இந்த தண்ணியில் நிற்கும். கடைசியில் வெண்ணெய் மேலே வந்துடும். ஸோ இப்போது கடாயில் நான் ஒரு பெரிய கடாயாக வச்சுக்கிறேன். ஸோ இது எதுக்கு இவ்வளோ பெரிய கடாயின்னு பார்த்தீங்கன்னா, இது நெய் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வெண்ணெய் நல்லா பொங்கும். ஐ மீன் பால் மாதிரி நல்லா நுர வரும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு பெரிய கடாய் இருந்தால் பெட்டர். அதுவும் இல்லாமல் நான் இப்போ வெண்ணெய் எனக்கு நிறைய சேர்ந்துருக்கு, அதனால நான் இவ்வளோ பெரிய கடாய் எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு இது நல்லா மெல்ட் ஆகும்.
கொஞ்சம் நல்லா சூடு பிடிச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து அப்பப்போ அடி பிடிக்காமல் கலரி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா இதில் இருக்கிற அந்த கசடுங்கள்லாம் அடி பிடிச்சி அடியில் தீஞ்சிடும். அது தீய விடாமல் நம்ம அப்பப்போ கலரிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நெய் நல்லா பிரிஞ்சு வரும். பார்த்திங்கன்னா இப்போ நெய் நல்லா இப்போ ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஸ்டேஜில் இன்னும் நல்லா கவனமாக கலரிட்டே இருக்கணும். கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கசடுங்கள்லாம் வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும். இப்போ மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலையை நம்ம போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இறக்கிடலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு முருங்கை இலையே கிடைக்கல. அதனால் நான் கருவேப்பிலை போடுறேன். பட் கருவேப்பிலை எனக்கு தெரிஞ்சு யாரும் போட மாட்டாங்க, முருங்கை இலை தான் போடுவாங்க. பட் எனக்கு ஆப்ஷன் இல்லாததுனால நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது முழுக்க முழுக்க என்னோடய ஐடியா. இது வந்து தயவு செஞ்சு யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஆனால் முருங்கை இலை போட்டு எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க, ரொம்ப மனனா. இப்போ நல்லா அடியில் ப்ரௌன் ஆகி மொத்த நெய்யும் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மெட்டல் ஃபில்டர் எடுத்துக்கோங்க. இப்போது வந்து இதை நல்லா ஊற்றி வடிகட்டி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது காசி இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அப்படியே வீடே வந்து அவ்வளோ மணக்கும். வீட்டில் நெய் காசுறாங்கன்னு வீட்டு என்ட்ரன்ஸில் வரவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு நல்ல மனம் வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் கிட்ட எனக்கு நெய் கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், இந்த காலத்தில் 1/2 லிட்டர் நெய்னா 250 ரூபாய் கிட்ட ஆகும். இது வந்து ஜஸ்ட்டு நம்ம ஏடு எடுத்து வைக்கிறது, அந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுனாலே நம்ம வந்து வீட்டில் ஹெல்த்தியான எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாத நம்ம ஒரு நெய்யை வீட்டிலே பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.